வாழ்க வளமுடன். இயற்கையை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன டாபிக்? நம்ம என்ன சொன்னோம்? கோயிலுக்கு போனால் எப்படி வேண்டிக்கிறோம்? என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நான் வீடு வாங்கணும், எனக்கு தேவையானது என்னவோ இதை தான் போய் கேட்குறோம். நம்ம என்றைக்காவது கடவுள்கிட்ட எனக்கு இதுவரையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, சாப்பாடும் இருக்க இடமும் உடுக்க துணியும் கொடுத்ததுக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு வரோமா? யாராவது ஒருத்தர் போய் அது மாதிரி சொல்லிக்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவைன்றது தானே கேட்குறோம். கடவுள் அதிகமாக கொடுக்கறதுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? சுண்டைக்காலும் கத்திரிக்காயும் தான் கேட்குறீங்க. இனி அது மாதிரி கேட்காதீங்க. எனக்கு இவ்வளோ வசதி கொடுத்த கடவுளுக்கு நன்றிப்பா, அதை தான் சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன். சொல்லிவிட்டு நீ நேராக வீட்டுக்கு போங்க. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இதுன்னு பாருங்கள். நீங்களே ஒரு இது சொல்லணுமா? ராமகிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? ஒரு இடம் காடாக இருந்தது. அந்த இடத்த நந்தனம் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி செடி இது ஃபுல்லாக இங்கே இருக்கணும், இதுக்கு ஒரு வேலி தேவை அப்படின்னு மட்டும்தான் நினச்சாரு. நினச்ச மறுநாளே கங்கையில் மூங்கில் மிதந்து வந்துக்குதான். மூங்கில் கூட கயிறு, அதை விட இன்னொன்று பாருங்க, கத்தியம், மூணும் சேர்ந்து வந்துக்குது. அவர் என்ன நினச்சாரு? எனக்கு இந்த இடம் இது மாதிரி வரணுன்றது மட்டும்தான் நினச்சாரு. மறுநாளே காலி கொடுத்து அந்த இடம் நல்லா இது கங்கை பக்கத்துக்கு ஒருத்தர் தான் சொன்னாங்க, அங்கே வந்தது. இது யார் கேட்டார்? பொதுவாக தான் கேட்டார், எனக்குன்னு அவர் கேட்கலல்ல ஃபஸ்ட்டு. அதே போல் இன்னொரு இதுவும் பண்ணார் அதிசயமாக. என்னன்னு கேட்டால், இதுமாதிரி மடம்லாம் அங்கங்கே நிறுவனம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிக்கணும்ல. அந்த காலத்தில் யாருக்கும் புத்தின்றது இருக்காது. யார் சொன்னாலும் எது சொன்னாலும் ஓகேன்றாங்களே தவிர அதனோட ஆராய்ச்சி பண்ண முடியாது, இது செய்து தவறா அப்படின்றது கூட தெரியாமல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கோசம் மடம் ஒன்று தயார் பண்ணணும், இடம் வாங்கி மடம் ஒன்று கட்டணும்னு நினச்சாரு. அதுக்கு எப்படி வேண்டிங்கன்னா தெரியுமா? பணம் வேணும்னே கேட்கல அவர். பணம் இருந்தால் என்ன தெரியுமா? பாதுகாக்கணும். அந்த பணத்தை பாதுகாக்கணும், அது கணக்கு எழுதணும், அதுக்கு ஒரு ஆளை போடணும். இதெல்லாம் எதுக்கு தேவை? காளிக்கிட்ட எனக்கு இந்த மடம் கட்ட நான் வசதியாக உள்ள 4 பேரை அனுப்பு அப்படின்னு தான் அவர் வேண்டிக்கினார். அதுக்கேற்ற மாதிரி 4 வசதியாக ஆளுங்க பணம் கொடுத்து கட்டடம் எழும்பிடுச்சு. நல்லா பெருசாலும் அவர் நினச்ச மாதிரி கட்டடம் நல்லா பெருசாக வந்துச்சு. இப்போ அங்கங்கே வேணும்ல, ஒரே இடத்துல இருக்கிறத விட எப்படி தெரியும்? இன்னும் 4 இடம் தெரியும் நல்லா. அதுக்கோசம் எங்கெங்கே நிறுவனன்றதை அவர் நினைக்கிறாரு. உடனுடன் அந்த இடத்துல இடம் கிடச்சி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜனங்களாம் அதிகமாக போகிறாங்க. எதுக்கு சொன்னால் மற்றவங்களுக்கு தான் நினைக்கிறாங்களே தவிர அவருக்குன்னு நினைக்கல. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு கேட்காதீங்க, நீ கொடுத்தது நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாரு பாரு. காளியாக அவர் கொடுக்க சொல்ல, அவர் ஆன்மா தானே, அவர் மனுஷன் தானே, நாமளாம் இதே தானே. நம்ம புலன் மயக்கத்தில் இருக்கிற ஒரு புலன் மயக்கத்துலேருந்து வெளியேகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. அதே நம்ம வீட்டில் இருந்து நமக்கு தேவையானது கொடுத்துக்கிறாருல, அதுக்கு நன்றி சொல்லிட்டு தேவை என்னன்னு நீங்களே கடவுளே நீயே கொடுப்பா, நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்களா? சொல்லவே மாட்டீங்களா? எனக்கு இதுதான் வேண்டுறாங்களே தவிர எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றாங்களா? யாராவது ஒருத்தர் வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்காது. ஆனால் இப்போ தியானம் பண்ண ஏன்னா நானும் ஒரு காலத்தில் நான் சாமி கும்பலைன்னா கூட கேட்டது கிடையாது அதுக்கு வேணும்னு. ஏன்னா நம்ம பிறவி இதுதான் நினச்சின்னு போனோன்னு தவிர இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ புரிஞ்சிச்சு. கோயிலுக்கு போனால் இறைவா உனக்கு நன்றி. இப்போ நான் கோயிலுக்கு போகாமல் எது எனக்கு என்னென்ன கிடைக்குதோ அது கரெக்டாக கிடச்சின்னு தான் இருந்தது. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே எனக்கு இது வேணும்னு கேட்க வேணாம், இறைவன் கொடுப்பான் அப்படின்னு. நானும் ஒரு இது கை வேலை ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சேன். யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நானே நினச்சேன், நம்ம எதுக்கு இன்னொருத்தர் போய் கேட்கணும்? சரி, கடவுள் நம்மளுக்குன்னா இது செய்யாத போயிட போகிறாரு நினச்சி இது ஒன்று ஒவ்வொரு கைத்தொழிலும் யாருக்கிட்டையாவது ஏதாவது பார்ப்பேன், நான் அதை அப்படியே செய்வேன். அந்த இது யார் கொடுத்தது? அந்த புரிதல் இறைவன் தானே கொடுத்தா. நான் எனக்குன்னு கேட்கலையே, நான் 4 பேருக்கு சொல்லி தரணுன்றதுக்கு தான் நான் அந்த கை வேலையே கற்றுக்கினது. ஆனால் அது நல்லா யூஸ் ஆயிடுச்சு.
அதுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ எப்போ கோயிலுக்கு போனாலும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்த எல்லா பொருளுக்கும், உடைக்காகட்டும், வீடாகட்டும், எல்லாத்துக்குமே நன்றி. வாடகை வீட்டில் தான் இருப்பேன், இருக்கிறேன் இப்போது. நான் சொந்த வீட்டில் இல்லை, இருக்குது சொந்த வீடு இருக்கல. இறைவன் எனக்கு இந்த இடத்துல இருந்து இதுதான் நடத்தணும்னு எனக்கு பிரபஞ்சம் போட்டிருக்கும்போது நான் எதுக்கு கேட்கணும்? சொந்த வீட்டில் தான் இருக்கணுன்ட்டு. நிறைய பேர் நான் சொந்த வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, இப்படிலாம் வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாதீங்க. இதை விட பெரிய டாப்பில் இருப்பீங்க. நான் கட்டின வீட்டை விட வாடகை வீட்டு சூப்பராக இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. அது மாதிரி சொல்கிறேன். கடவுளை நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, கொடுக்குறத கொடுப்பாரு. இதை வாழ்க வளமுடன். இதை தொடர்ச்சி அடுத்த இதுவில் வரும். ஒரு 4 நாள் இருக்கும், 4 நாள் பொறுத்து ஆரம்பமாகிறது. வாழ்க வளமுடன்.